உனக்கு மகாபாரதம் தெரியுமா? பாஞ்சாலி, திரௌபதி. பாஞ்சாலிக்கு விக்குது காடு. நகுலன் தான் பதறான். பாஞ்சாலிக்கு தாகம், இதோ நான் தண்ணி கொண்டு வரேன்னு ஓடிட்டான். சகாதேவன் சொன்னான், தம்பியை காணோம், நான் போய் தேடிட்டு வரேன், தண்ணியும் கொண்டு வரேன். 10 நிமிஷம் ஆச்சு, சகாதேவனை காணோம். அர்ஜுனன் சொன்னான், அண்ணா மாற்றால் தாய்க்கு பிறந்தவர்கள் தொலைத்து விட்டோம்னு அவ பெயர் வர வேணாம், 2 பேரையும் காணோம், எனக்கு என்ன மனசு சரியில்லை, நான் போய் தேடிட்டு வரேன். காண்டிபன் போனான், அவனையும் காணோம். திரௌபதி சொல்றா, நான் போய் தண்ணீர் குடித்து விட்டு இந்த 4 பேரையும் அழைத்து வரட்டுமா? தர்மனுக்கு கோவம் வந்துருச்சு. உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். உன்னை தொலைச்சிட்டேன்னா பீமனுக்கு யார் பதில் சொல்றது? நீ நில்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன் அவங்க 4 பேரையும் அப்படின்னு தர்மன் போறான். 4 நிமிஷத்துல குளம் இருக்குப்பா, அந்த தண்ணி இருக்குல்ல, அதனுடைய ஸ்டேட்டஸ் இவனுக்கு ஒப்பா இல்லை. ஏன் இப்படி அசையாம இருக்கு? தண்ணினா கொஞ்சம் சலசலக்கணும்ல. உண்மையா சொன்னா அது குளம் இல்லை, மாயக்குளம். அதை அப்படி தண்ணி மாதிரி ஆக்கி வச்சுட்டு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு யக்ஷன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் என்ன மாதிரி. அவன் வேலை என்ன தெரியுமா? யாராவது தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஸ்டின் பேப்பரை நீட்டுவான். பதில் சொன்னா தண்ணி கொடுப்பான், பதில் சொல்லலைன்னா மயக்கமடைய வச்சு மரத்துல தொங்க விட்டுருவான், யாருக்கும் தெரியாம. பசிக்கும் போது சாப்பிடுவான். நம்ம 4 பேரும் அங்க தொங்க விட்டுருக்கான். கொஸ்டின் பேப்பர் போடுறான் மேலேருந்து. என்ன கொஸ்டின் பேப்பர் தெரியுமா? ஒரு இலை. கலர் மாறுது. கலர் மாறிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணியில் இருக்கிற சிவப்பு பகுதி மீன் ஆயிடுச்சு, தரையில இருக்கிற எல்லோ பகுதி குருவி ஆயிடுச்சு. பார்த்துட்டே இருக்கும்போது 2ம் சண்டை போடுது. இது மேலிருந்து கொஸ்டின் ஓரலா கேட்கப்படுது. தர்மா சொல், எது வாழும்? சொல்லப்பட்ட பதில், தக்கது வாழும், தகாதது வீழும். எது தகுதியானதோ அது வாழும், எதற்கு வாழ்வதற்கு தகுதி இல்லையோ அது விழுந்து போகும். என் குழந்தைகளே, நீங்கள் தகுதி படைத்தவர்கள் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கான சூழல் இதோ இந்த 3 வருடம். என்ன செய்யுங்க தெரியுமா? நீங்க மீனா குருவியான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க மீனா இருந்தீங்கன்னா உங்கள் பலவீன பகுதியான குருவியை இழுத்துக்கொண்டு குளத்திற்குள் போங்கள். ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களை இழுக்கின்ற பலவீனமான அந்த மீனை இழுத்துக்கொண்டு வானத்திற்கு போங்கள். எது எதை ஜெயிக்குமோ தோற்றது மற்றதற்கு உணவாகும். பல நேரங்களில் நான் என் பலவீனங்களை வென்றிருக்கிறேன் குழந்தைகளை. உங்கள் வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேட்டமும் நாட்டமும் எனக்கு இருந்திருக்காதா? இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு 2 இடங்களை நான் பயன்படுத்தினேன் குழந்தைகளை. இன்றைக்கு நான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் உயர்ந்து உயர்ந்து எங்கெல்லாம் என் கண் பார்வை போனதோ அந்த இடத்திற்கு என்னால் போக முடிந்திருக்கிறது.